சோளம் இறக்குமதி செய்து இந்த சோளம் விதைகளை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியது. ஆனா இவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு அந்த நாளிலேயே இருந்தது. மது போதையில இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலை. சாரதி ஒருவருக்கு 2 மாத கடும் காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டுமில்லாமல் அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் 1 வருடத்துக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுல உண்மையான ஆட்கள் இதுல கமெண்ட் பண்றது இல்லை, யாராவது ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி தான் அதிகமான கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 6 மாத காலங்கள்ல 62 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல 34 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு முதல்ல நாம சொல்லியிருந்தோம், 2 முக்கியமான அமைச்சர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால அல்லது சிஐடியினரால கைது செய்யப்படுவாங்க, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த சிங்கள பத்திரிகை செய்தி இந்த மாதிரியான ஊகங்கள் அடிப்படையில் அல்லது எதிர்வு கூறர்கள் சில சொல்லுவாங்க, அது 90% பலிக்கும். அந்த மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயம் இன்றைய நாள்ல பலிச்சிருக்கு. அமைச்சர் சந்திரசேன, முன்னாள் அமைச்சர் சந்திரசேன இன்றைய நாள்ல குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் எதுக்காக அப்படின்னு சொன்னா, 2015ஆம் ஆண்டு முறைகேடாக சோளம் இறக்குமதி செய்து இந்த சோளம் விதைகளை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியது. ஆனா இவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு அந்த நாளிலேயே இருந்தது. காரணம், 2015ஆம் ஆண்டு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்துக்குள்ள இதெல்லாம் அரச பணத்துல இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியதை தேர்தல் பிரச்சாரங்களுக்காக தன்னுடைய நெருங்கியவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இதை வழங்கினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்டிருக்காரு. அரச அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தியமை, அதோடு மட்டுமில்லாமல் அரசாங்கத்துக்கு பாரிய அளவான நிதி இழப்பீடு செய்யப்பட்டமை என்பது தொடர்பான விசாரணைகள் மூலமாக இவர் இந்த குற்றச்சாட்டின் பேர்ல கைது செய்யப்பட்டாரு. கிட்டத்தட்ட 25 மில்லியன் ரூபாய்கள் இதனால பெரிய அளவாக நட்டம் ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு என்ற குற்றச்சாட்டும் இருந்து வந்தது. இவர் அமைச்சரா இருந்த காலம், அதாவது வீடமைப்பு அமைச்சரா இருந்திருக்காரு இவர், அதோட நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, அதோட அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய மாகாண சபையில இவர் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல காலங்கள் அரசியல் இருந்தவர். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியா இருந்த காலத்துல இவர் தான் அமைச்சரா இருந்தவர். அந்த காலத்துல தான் இந்த சோள இறக்குமதி நடைபெற்றது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது 18ஆம் தேதி வரை அவருக்கு விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கு. இதுல அவர் விளக்கமறியல் போகும்போது சொல்லி போன விஷயம், மக்களுக்கு சோளம் விநியோகித்ததால நான் இன்றைக்கு உள்ள போறேன் அப்படின்ற கருத்தை தான் அவர் தெரிவித்திருந்தாரு. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்பட்டது. அப்படியான 2 பேர்னு சொல்லியிருந்த அந்த பத்திரிகை நாம அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். அடுத்தது யாரா இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப பரவலா இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசுற விஷயமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, அது யாரா இருக்கும்னு சொல்லி கருத்துக்கள்ல. கந்தளாய் நீதிமன்றம் இன்றைய நாள்ல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சாரதி ஒருவருக்கு 2 மாத கடும் காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டுமில்லாமல் அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் 1 வருடத்துக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் எல்லையிலிருந்து திருகோணமலை நோக்கி பாடசாலை மாணவர்களை ஒரு சுற்றுலாவுக்காக ஏற்றி சென்றிருக்காங்க. இந்த ஏற்றி சென்ற பேருந்த போக்குவரத்து போலீசார் பரிசோதனை செஞ்சிருக்காங்க. பரிசோதனை செய்த நேரத்துல சாரதி மது போதையில இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த பேருந்த வேறொரு சாரதியை வைத்து அந்த சுற்றுலாவை நடத்தியிருக்காங்க. இத போலீசார் கண்காணித்தபடி இந்த சுற்றுலா நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மது போதையில வாகனம் செலுத்துறவங்களால மிகப்பெரிய அளவிலான அனர்த்தங்கள் நாட்டில் நடக்குது. அதுவும் பாடசாலை மாணவர்களை பட்ட பகல்ல ஏற்றி போயிருக்காங்க. அப்பவே அவர் மது போதையில இருந்துக்கான்னு சொன்னா இப்படியான தண்டனை கண்டிப்பா தேவையான ஒன்றுதான். கட்டுநாயக்க விமான நிலையத்துல பேட் அதாவது மீளப்படுறதுக்கான ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்குது. அது பொதுவா வெளிநாடுகள்ல இருக்கிற ஒன்றுதான். அங்க உள்நாட்டுல வாங்குற பொருட்களுக்கான வரியை நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது
அதை விமான நிலையத்தில் வச்சு பெற்றுக்கொள்ளக்கூடாது. சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள்ல இருக்கு. இந்த வட்டை வந்து மீளப்படுறதுக்கான வரியை மீளப்படுறதுக்கான இந்த நடைமுறை இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அது திறக்கப்பட்டிருக்கு. யாருக்கு இது பொருத்தம் அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டிலிருந்து வராங்க, வெளிநாட்டு பாஸ்போர்ட்டோட வரவங்க இங்க வந்து பொருட்களை வாங்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு அதிகமான பொருட்கள், அதுவும் வெட் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்ல அல்லது கடைகள்ல வாங்குறாங்க. அதுல அதனுடைய இன்வாய்ஸ், அதனுடைய பில் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்றாங்க. வெளிநாட்டுக்கு அவங்க தங்களுடைய நாட்டுக்கு சொந்தமா போகும்போது இங்க வாங்கிய பொருட்களுக்கான வரிகள் இங்க செலுத்தியிருப்பாங்க. அந்த வரியை அவங்க விமான நிலையத்தை வச்சு பெற்றுக்கொள்ளலாம். இது பொருட்களுக்கு பொருட்கள் வேறுபடுது. என்னென்ன பொருட்களுக்கு வரி நீங்க இங்க செலுத்துறீங்களோ அதை இங்க பெற்றுக்கொள்ளலாம். அது உணவுப் பொருட்கள் அதிகமா இதுக்கு வரிக்குள்ள நீங்க திரும்ப பெறக்கூடிய வகையில இல்ல. பொதுவா தங்க ஆபரணங்கள், ரத்தினக்கல் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க இங்க வாங்கும் போது அந்த வரியை நீங்க இங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்க நீங்க உள்நாட்டுக்குள்ள செலுத்துற வரியை வெளிநாட்டுக்கு போகும்போது 50,000க்கு மேல நீங்க கொள்வனவு செஞ்சிருக்கணும். இந்த வரியை நீங்க பெற்றுக்கொள்வதாக இருந்தா. பேருந்து விபத்து அல்லது பேருந்து சாரதிகள் பற்றி நாங்க பேசினோம். இப்ப இன்றைய நாள்ல கொழும்புல இருந்து பருத்தித்துறை நோக்கி சென்ற அரச பேருந்து புத்தளம் சிலாவம் வீதியில வைத்து ஒரு மரத்துல மோதி இருக்கு. எப்படி மோதி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல தனியார் பேருந்து மூலம் இப்படியே நடந்திருந்தது. இன்றைய நாள்ல 21 பேர் இந்த பேருந்துல காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, சாரதி உள்ளிட்ட. யாரும் உயிரிழக்கல அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, நிம்மதியான விஷயம் தான். ஆனா 21 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த பேருந்து சாரதி நித்திரை கலக்கமாக இருக்கலாம், அல்லது வேக கட்டுப்பாட்டை இழந்து இந்த மரத்துல இந்த பஸ் மோதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எப்படி இருக்கு பாருங்க பஸ். பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பொதுவா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்களுடைய சொத்துக்களை வந்து காட்டணும். எவ்வளவு வச்சிருக்காங்க இந்த பதவி ஏற்கிற போது, அல்லது பதவி ஏற்று கொஞ்சம் காலத்துக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இதுவரைக்கும் 90 அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள், இதுல அமைச்சர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 90 பேர் தங்களுடைய சொத்து விவரங்கள் கொடுக்கல. இதுக்கான விசாரணைகளை ஆரம்பிச்சு இவங்களுக்கான மேலதிகமான விசாரணைகளோட ஏன் இதை கொடுக்கலன்றதுக்கான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட தயாராகுது. எனவே பிஸியா இருந்திருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ் திணைக்களத்தினுடைய Facebook பக்கம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த Facebook பக்கத்துல பதிவிடப்படுகின்ற பதிவுகள் இருக்கு. இந்த பதிவுகளுக்கு கீழே வந்து கருத்துக்கள், பொதுவாகவே கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாம் வருந்தானே, அந்த மாதிரியான கருத்துக்கள்ல கெட்ட வார்த்தைகளால பல கருத்து பதிவுகள் இதுல இடம்பெறுது. இந்த கெட்ட வார்த்தைகளால கருத்துக்களை பதிவிடுறவங்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி போலீஸ் திணைக்களம் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து உண்மையான ஆட்கள் வந்து இதுல கமெண்ட் பண்றது இல்லை. யாராவது ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி தான் அதிகமான கமெண்ட்ஸ் இருக்கும். நேருக்கு நேரம் யாருமே கருத்துக்கள் சொல்றது அப்படின்றது மிக குறைவு. 1% அல்ல 2% தான் இருக்கும். போலீசார் இந்த ஃபேக் ஐடிகளை கண்டிப்பா கண்டுபிடிச்சு இல்லாம பண்ணணும். ஏன்னா இது போலீஸ் திணைக்களத்தினுடைய Facebook பக்கத்துக்கு மட்டுமில்ல, சாதாரணமான மக்களுடைய சாதாரணமான பதிவுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம வந்து கருத்துக்கள் பதிவிடுறது, மற்றவங்க பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவ்வளவு மோசமான வார்த்தைகளால கருத்துக்களை பதிவிடுறது. இந்த ஐடிகள் எல்லாமே ஃபேக் ஐடியா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தான் இயக்குறாங்க. அவங்கள இந்த சைபர் கிரைம் தொழில்நுட்பம் மூலமா கண்டுபிடிச்சு இவங்களுக்கான தண்டனை வழங்கப்படணும். நல்ல ஒரு நடவடிக்கை இது. அப்படியே கொண்டு போய் இவங்க எல்லாரையும் பிடிச்சா நல்லதுதான். இன்னொரு விஷயம், இந்த 6 மாத காலங்கள்ல 62 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல வந்து 34 பேர் உயிரிழந்திருக்காங்க. 62ல 34 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். ஆனா ஜூன் மாதத்தினுடைய பல நாட்கள்ல வந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குறைந்திருந்தது. ஆனா அதுக்கு முதல் வந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவானது. இப்ப மீண்டும் கொஞ்சம் அப்பப்ப ஒரு நாளைக்கான துப்பாக்கி சூடு சம்பவங்களா இருக்கு. இது எல்லாமே பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கி சூடு அப்படின்னு தான் போலீஸ் விசாரணையிலிருந்து தெரிய வருது. இருந்தாலும் 34 பேர் இந்த 6 மாசத்துல சுட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தோட இன்றைய நாளுக்கான செய்தியை முடிக்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஷார்ட்டான, அதாவது சுருக்கமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க வாட்ஸ்அப் சேனல் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே போல Facebook சேனல் மூலமாகவும் நீங்க அறிந்து கொள்ளலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.